துலா ராசி, துலா லக்னம். சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று, சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று, சூரியன் நீசம் அடையக்கூடிய 3 கிரகங்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு. இன்னைக்கு பார்த்தா நீதி, நேர்மைன்னு பேசுவாங்க. நாளைக்கு பார்த்தா உழைப்பு அப்படிங்கிறது பேசுவாங்க. நாளான்னைக்கு பேசுனா கௌரவம் அப்படிங்கிறத பேசுவாங்க. எப்பவுமே தனித்திறமை அப்படிங்கிறது துலாத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நோ காம்ப்ரமைஸ். நான் இப்படி தான் நேர்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசி, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில் பிறந்த நீங்கள் நிறையா இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாமே நெளிவு செலவு தெரியலாமல் நான் பிழைச்சிட்டனோ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் நான் வாழ்க்கையில் இருந்துட்டனோ அப்படிங்கிற மன ஆறுதல் தேடி ஒருத்தர்கிட்டையும் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் பாதிப்பு. எது எடுத்தாலுமே எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனாலே எனக்கு கிடைக்காம போயிடுச்சாட்டுருக்கு. எங்கே உறவினர்கள்கிட்ட சொல்லவே தேவையில்லைங்க. ஓடி ஓடி வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி நீங்கள் யார், நீங்கள் ஒரு பக்கம் போனீங்கன்னா கூட வாங்கன்னு கூட கேட்காம முகத்தை திருப்பிக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. எங்கே போகிறீங்க, டோரு க்ளோஸு. என்ன பண்ணுறீங்க, பெரிய பாராட்டு இல்லை. எல்லாம் போகட்டும், ஆனாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நல்ல பந்தம், பாசம், உறவு. ஏன்னா இங்கே பாருங்கள், காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார். 1000 பேசிட்டும் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற எப்போவுமே தெளிவாக இருக்கக்கூடிய துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு முக்கியமான பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. மேஷத்தை பொறுத்தவரை எப்படி 7ஆம் அதிபதி செவ்வாயாக வருதோ அதே போல் சுக்கிரனுடைய வீட்டுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக வரும். இப்போ இந்த 2 காம்பினேஷன் செவ்வாய் சுக்கிரன் எந்த ராசியாக இருக்கட்டும், ஒரு பொண்ணு துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வைங்க, கடைசி வரையும் அந்த திருமண வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னு போராடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணினாலுமே என்னால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி மன போராட்டங்கள் துலாத்துக்கு ரொம்பவே அதிகம். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டா கூட நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவோங்க. வயது 30 கடந்தோடனே கடுமையாக டிப்ரெஷன் ஆகுது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தங்களும் இன்றைக்கி இந்த ராசியில் இருக்குது. 3வது பிரச்சனையாக வந்து இருக்கும்போது எல்லாரும் என் கூட இருந்தாங்க, எல்லாரும் என்னுடைய பொருளாதார உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது எல்லா பக்கமும் என்னை வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடிக்கப்படுறத கண் கூட பார்க்குறேன். எனக்கு ஏன் இவ்வளோ ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், லாபஸ்தானத்தில் கேது உட்காந்து ஏதாவது ஒரு பொருளை நீ லாபமாக பயன்படுத்தி பாரு, நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்குள்ளே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கேன், ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை. என்னோடய பிளானிங்கே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகிறத பார்க்க முடியுது அப்படின்னு புலம்பாத துலா ராசி மற்றும் துலா லக்னம் இல்லவே இல்லை. இந்த நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி, உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடியது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சி ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெறக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரதுக்கு காத்துட்ருக்காரு, இதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவேனா, இது ஒரு மாத கிரக பயிற்சிங்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வம் எனக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய கோச்சாரம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது துலாத்தை பொறுத்தவரையும். சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் ஆவரேஜாக இருக்குது, ராகுவோட கோச்சாரமும் ஆவரேஜாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது இந்த துலாத்துக்கு அப்படின்னா, முதல் உங்களுடைய சங்காத்தமே எங்களுக்கு வேணாங்க, நான் வெளியே எங்காவது போய் பிழைச்சிக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் எவ்வளோ பேசுங்க துலாத்தை பொறுத்தவரை. கடைசியில் நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்காத நபர்களே இல்லை. அந்தளவுக்கு துலாத்தை வந்து நிறைய அவமானங்கள் படுத்தியிருக்காங்க. இத்தனை நாளாக வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை, செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்படுறது, எங்கே போனாலும் வீண் விரையும் செலவு, தண்ட செலவு தான். இதுதான் வந்து துலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் ராசிநாதன் 8க்கு போகிறதுனால முதல் தர யோகம், ராசிநாதன் அவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கடுமையாக விலகும். ஒரு விஷயத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியல, ஆரம்பிக்கிறேன் முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது மாதக்கோள் சுக்கிரன்கிறதுனால ஒரு வருடத்துக்கு ஒருக்கா தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா துலாத்துக்கு வருவார், அப்படி இல்லாமல் ரிஷபத்துக்கு வருவார். அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து துலா ராசிக்கு வர்றது இருக்கக்கூடிய ரொம்ப வருஷமாக கடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணும் விதமாக துலாத்துக்கு வர்றார். அப்போ ரொம்ப ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது,
வீட்லேயும் கட்டுப்படுத்த முடியல, வெளியும் எதுவும் பேசவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த பிரச்சனைகள் எல்லாமே நெடுநாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது நீங்களும் வெளிப்படைத்தன்மை போராட்ட வாழ்க்கை தான் இத்தனை நாளாக வாழ்ந்துருக்கீங்க. அந்த போராட்ட வாழ்க்கைக்கு உண்டான அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு 3 நேரம் சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் உங்களை வச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானது துலாத்துக்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதில் எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஏன்னா இங்கே சனீஸ்வர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா அன்னத்துக்கு ஆடைக்கும் குறைவு வரவே வராது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த மாதிரி போராட்டம் எல்லாமே விலக போகுது. படிப்படியாக வந்து இந்த அன்பு, பாசம், பந்தம் இதை வச்சே என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மதியில் இனி பேசுகிறத விட்டுட்டு ஒரு செயலையும் நீங்கள் செஞ்சு காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வெளிப்படையாக பேசுவீங்க. இதுதான் என் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி பேசாமல் ஓடி ஒளிஞ்சு இவனுக்கு பயந்து அவனுக்கு பயந்து ஒரு பக்கம் போகிற இடத்துல லேட்டாக போகிறது அல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே கலந்துக்காமல் இருக்கிறது, என்னமோ நீங்கள் பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க மாதிரி, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறப்போகுது. வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. 2வது தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தான். இங்கே செவ்வாய் வந்து கேதுவோட எப்போ இணைஞ்சாரோ அன்னைக்கே எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளுங்க. குடும்ப பிரச்சனைகள் வெளியவே சொல்லாது. ஏன்னா துலத்தை பொறுத்தவரையும் குடும்பம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பிரச்சனை யார்கிட்டையுமே சொல்லாது. மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எப்படியோ ஒன்று வாழ்ந்து நாங்கள் சலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்தும் வெளியே சொல்லாமல் வெளிப்படையாக இன்றைக்கெல்லாம் 4 பேர் பேசும்படியாக ஒரு ஆகனா போன சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காரணம். ஆனால் எங்களுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசுகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் பிரச்சனையை பல பேர் பேசுகிற மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை வந்துச்சு. குடும்பத்தில் பல பேருடைய தலையீடு இருந்துட்டுங்க. இது எல்லாமே இனி படிப்படியாக வரக்கூடிய காலத்தில் விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக விலகும். அறிவும் ஆற்றலும் உடையக்கூடிய துலா ராசி சற்றே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்காமல் தடுமாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாகவே இல்லை. மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது துலாம் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா வந்து க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை 0ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையே வேறங்க. கிட்டத்தட்ட நல்லா வந்துட்டு திடீர்னு அப்படியே ஆஃப் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கல்யாணம், குழந்தை, வேலை இது எல்லாமே கஷ்டமாக இருக்குது துலாத்தை பொறுத்தவரையும். இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ஸ்தானாதிபதி ஒரு நல்ல ஒரு யோகத்தில் இருக்கிறனால 2வது திருமணத்திற்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் திருமணம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துலா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது திருமண வாழ்க்கையிலேருந்து. அப்போ 2வது திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள், கவலைகள் எனக்கு மனசில் ஓடிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறுமா? 2வது திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு வருமா? முதல் திருமணத்தை நான் தக்க வச்சுக்க முடியுமா? அது முடிஞ்சாவே எனக்கு போதும். கிட்டத்தட்ட எல்லாரும் வாழ்கிற மாதிரி என்னால் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ முடியல அப்படின்னு துலாம் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்குங்க. ரொம்ப அதிபயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். இனி இதெல்லாமே மாறப்போகுது. நாங்கள் என்னங்க சோம்பேறியா? சோம்பேறி ராசிகள்லாம் அப்படியே பிழைக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் கடுமையான முயற்சி போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. லீடர்ஷிப் குவாலிட்டி எந்த ராசியில் இருக்குது? துலா ராசியில் தான் இருக்குது. லீடர் அப்படிங்கிறதுக்கு உண்டான சனீஸ்வர பகவானும் சரி, சூரியனோட காம்பினேஷனும் சரி இங்கே இருக்குது. சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து நீச பங்கமாகிறார். அதனால் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே பிற்காலத்தில் ஜெயிக்கக்கூடிய ராசியாக துலாம் நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுமே இத்தனை நாளாக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்துக்குமே இனியுமே ஆதரவு ஸ்தானம் ரொம்ப பலம் பெறதுனால, 3ஆம் அதிபதி பலம் பெறுவதனால இனியும் உங்களுக்கு இத்தனை நாளாக தொடர்ந்துட்டு இருந்த ஆதரவும் கிடைக்க போகுது. அதனால பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால தொழில்னால ஒரு ஆதாயமாக இருக்க போகுது. பெண்களோடு சேர்ந்து நான் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அல்லது மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சொல்கிற நபர்களுக்குமே இந்த கோச்சாரம் நல்ல ஒரு யோகமாக சப்போர்ட் பண்ணுமாக. மொத்தம் பெண்கள் தனித்துவமாக தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்குமே, ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குமே, அதே போல் வந்து வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்குமே அல்லது வேலை சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்குமே இந்த கோச்சாரம் துலாத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். எதுக்கு இருக்குதோ இல்லையா மன தைரியத்துக்கும் தெம்புக்கும் நிச்சயமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்க தவிர்த்து ஒருபோதும் அவயோகத்தை செய்யாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான்.
40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில தனிப்பட்ட ஜாதகமே 100% பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.